السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வெள்ளி இரவு இந்த திக்ரை நாம் 111 தடவைகள் ஓதுவோம். இந்த திக்ரை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால், நாம் நடக்காது என்று நினைத்த காரியத்தை கூட அல்லாஹ் நடத்தி வைக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ஒரு மாதத்தினுடைய இறுதி நாட்களிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது இந்த கண்ணியமான மாதம் துல்ஹஜ்ஜினுடைய மாதம் முதல் 10 நாட்கள் மிகவும் சிறந்த நாட்கள், சிறப்புக்குரிய நாட்கள். இந்த 10 நாட்களினுடைய இறுதி கட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். நாளைய தினம் அரஃபாவுடைய தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அரஃபாவுடைய நாளின் சிறப்புகளை பற்றி ஏற்கனவே பல வீடியோக்களில் பதிவு செய்திருக்கின்றேன். இந்த அரஃபாவுடைய நாளை அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அழகிய 99 திருநாமங்கள் இருக்கின்றது. இந்த திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று ஒரு திருநாமம் தான் இந்த திருநாமம். இதனை நாம் 111 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நாம் நடக்காது என்று நினைத்த காரியத்தை கூட அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் இலகுவாக நடத்தி வைக்கின்றான். என்ன திக்ர் என்றால், யா அல்லாஹு யா வாஹித், யா அல்லாஹு யா வாஹித் என்ற இந்த திருநாமத்தை நாம் 111 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அவன் பதில் வழங்குவான். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான்.